ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajee. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கோம். இந்த சென்னை ஏர்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு திருசூலம் சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருசூலம், மீனம்பாக்கமும் இருக்கும், பஸ் ஸ்டாப்பும் மீனம்பாக்கம். ஸோ எது வேணால் சொல்லிக்கலாம், நம்ம திருசூலம் மீனம்பாக்கம் பக்கத்து தான் அது. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே இப்போ நம்ம இது பார்க்க போகிறோன்னா, சென்னை ஏர்போர்ட்டில் டிபேச்சர் அப்புறம் அரைவல் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 2 நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஸோ டெர்மினல் 2 D1 நம்ம செக்இன் பண்ண போகிறோம். அதாவது டிபேச்சர் 1, அதுதான் டிபேச்சர் கேட் 1. ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ளைட் ஏற போக முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டுன்னா, அதாவது ஏர்போர்ட் பற்றினா உங்களுக்கு. ஸோ ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு லேண்டு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி கே ஸ்ரீராமுலு நாயுடு. அவர் தான் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு இனிஷியலாக வந்து லேண்டு கொடுத்துருக்காரு, டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ 1932 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ல்டு வார் 2 இது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து மிலிட்ரிக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பொறுமையாக வந்து லேட்டர் ஆன் வந்து நம்ம டொமெஸ்டிக் அப்புறம் இன்டர்நேஷ்னலுக்கு இது மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு பெருமை நம்மளுக்கு இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ரெண்டுமே பக்கத்தில் வரும். ஸோ அதுதான் நம்மளோட இதோட பெருமை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் 1932 இது ஆப்ரேஷனாக இருக்குது. 1930. ஓகே. ஸோ இதுதான் ஃபுல்லாக வந்து ஏர்போர்ட். இது நம்ம ஃபுல்லாக வந்து ஏர்போர்ட்டை சுற்றி காமிக்கிற உள்ள உங்களுக்கு, அதாவது டிபேச்சர் இது. ஸோ இங்கே தான் வந்து உட்காருவோம். நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் அதை தெரியுது பார்த்தீங்களா, கேட்ஸ்லாம். ஸோ ஆனால் வந்து நம்ம இது செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ இது வந்து செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே வரணும் இந்த இடத்துக்கு. அங்கே உள்ளே வந்தோன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் இருக்கும், கடைங்களாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் வந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் ஏறி போகணும் நம்ம. அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த MAAன்னு இருக்கும், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் MAA. அந்த MAA வருது, ஆனால் சென்னைன்னு சொல்கிறோமே நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சென்னை ஏர்போர்ட்டுக்கு என்ற பேர் வரத்துக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் ஏர்போர்ட்டாக இருந்தது. சென்னை வந்து மெட்ராஸாக தான் இருந்தது. பழைய ஆளுங்களுக்கு தெரியும், இங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கெல்லாம் மெட்ராஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக இது மெட்ராஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறமா தான் சென்னை ஆச்சு அது. ஸோ 1996 வந்து சென்னை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதால் வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட் இருந்தால் MMA, அதால் அப்படி கால் பண்ணுறாங்க அது. அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஆனுவலி வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நான் இது உள்ளே வந்துட்டேன் நான். ஸோ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஸோ லாஞ்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபுட் கோர்ட் என்ன வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம போகிறது இருந்தால் போகலாம், நம்ம இல்லை சாப்பிடாம போகலாம். நம்ம உட்காந்து சாப்பிட்டோங்க ஸ்குவீஸ்ன்ற இடத்துல.
இங்கே சிக்கன் சாண்ட்விட்சு அப்புறம் வந்து பனானா ஷேக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். நம்ம காலையில் போனோம், ஸோ அதில் வந்து அது வாங்கி சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. நம்ம இது வந்து ஏன் போகணுன்னா டெல்லிக்கு போகணும் ஒரு வேலையாக. ஸோ அது என்னத்துக்காக போகணும், என்ன காரணத்துக்காக போகணும் டெல்லிக்குன்றது இன்னும் வரப்போகிற வீடியோஸில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்ம டெல்லி ஏன் போகணும், எதுக்காக போகணுன்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே சாப்பிட்டாச்சு, நம்ம இல்லை சாப்பிடல, ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ தான். ஓகே, ஸோ சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணல. கிட்டத்தட்ட இங்கே நிறைய ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து மோஸ்ட்லி எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து போகுது. இதான் நம்மளுக்கு சாண்ட்விட்சு, சிக்கன் சீஸ் சாண்ட்விச், அப்புறம் பனானா ஷேக் நம்ம வாங்கணும். மார்னிங்ன்றதால் ரொம்ப சாப்பிட பிடிக்கல, ஏன்னா காலையில் 5 மணிக்கெலாம் ஏந்தாச்சு, 6:20 அங்கே இருக்கணும், 7 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோவா ரொம்ப சாப்பிடல. ஸோ இந்த மாதிரி இருக்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சேர்ஸ்லாம் போட்டிருக்கோம், நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறம் அப்படியே ஃப்ளைட் ஏறி நம்ம போகலாம். ஸோ இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து மொத்தம் 19 கண்ட்ரிக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் அப்புறம் வந்து 169 டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ்லாம் தேர்த்து பாருங்கள். ஸோ அதான் சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு, நம்ம இப்போ ஃப்ளைட் ஏற வேண்டியது தான். சென்னை டு டெல்லி ஃப்ளைட் ஏறணும். அங்கே உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும். ஸோ மொபைல் ஷாப்ஸு அது இது நிறையா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாங்க. எல்லாமே நீட்டாக இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் வாங்கிக்கலாம். ராமராஜ் கூட இருக்குது பாருங்கள், தோத்திஸு, க்ராக்ஸு, மொபைல் சார்ஜரு எல்லாமே இருக்கும் கடைங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து டொமஸ்டிக்ன்றதில் 1 hour பிஃபோர் நம்ம போயிடணும். இன்டர்நேஷ்னல்லாம் உங்களுக்கு 3 hours பிஃபோர் நம்ம செக்இன் ஆகணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் ஏறியாச்சு. நம்ம போகும்போது விஸ்தாரா ஃப்ளைட்டில் போகணும். அதோட வீடியோ வரும், விஸ்தாராவில் எப்படி இருந்ததுன்ட்டு. நல்லாவே இருந்தது சர்வீஸு. பட் ஆனால் வந்து இண்டிகோ வந்து அவ்வளோ நல்லா இல்லை, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஏறியாச்சு, இது வந்து இறங்கியாச்சு. இப்போ இது வந்து அரைவல், அதாவது அரைவல் பார்க்க போகிறோம் நம்ம. அதாவது டிபாச்சர் பார்த்தோம், இறங்கணும், டெல்லிக்கு போயிட்டு திருப்பி சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ அதுதான் இது. ஏன்டா ஸ்வெட்டர் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, டெல்லியிலேருந்து வந்தேன் இப்போது. இது வந்து நம்மளோட அரைவல், சென்னை அரைவல், ஏர்போர்ட் அரைவல் இது. ஸோ இப்படி தான் இருக்கும் சென்னை அரைவல். நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வரும் இன்னும் டெல்லி வீடியோஸ் எல்லாமே வரும், அதுவும் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதோட நம்ம சென்னை ஏர்போர்ட் வீடியோ முடியுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. Bye.